ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து தோசை. இந்த தோசையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம தனியாக மாவை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம மல்டிக்ரெயின் தோசை அப்படின்னும் சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து இட்லி அரிசி 1 கப், அதாவது 200 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது அரிசியும் பருப்பும் சேர்ந்த ரேஷியோ வந்து 1:1ன்னு இருக்கும். அரிசி 1 பங்குனா எல்லா பருப்பும் சேர்ந்து 1 பங்கு இருக்கணும். இதை வந்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். அஞ்சு மணி நேரம் ஊறின பிறகு அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே போட்டுட்டு அந்த பயிரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. இது கூட சேர்ந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் வந்து 3 பூண்டு, பெருங்காயம், 3 பச்சை மிளகாய், குட்டி துண்டு 3 துண்டு இஞ்சி, சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி சோம்பெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, பெருங்காயம். ஸோ ஜீரணத்துக்கு வந்து அது உதவும். நிறைய பருப்பு சேர்ந்துருக்கனால வாய்வு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் பூண்டெல்லாம் சேர்க்குறனால. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து கலக்கி வச்சுக்கலாம். இதை வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம உடனே வந்து சுட்டுடலாம். தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சுடும்போது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மெல்லிசாவே வாக்க வரும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாகவே வரும் இந்த தோசை. இது வந்து நிறையா பருப்பு வகைகள்லாம் சேர்ந்துருக்கனால இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும். நமக்கு இட்லி தோசை மாவு இல்லாத டைம் வந்து சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு புளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ரோஸ்ட்டாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். கட்டியாக வேணும் அப்படின்னாலும் கட்டியாகவும் நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றி பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.